நீங்க எப்பயாச்சும் திங்க் பண்ணிருக்கீங்களா? நம்ம செத்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல என்னதான் நடக்கும்னு சொல்லிட்டு, நம்ம ஆத்மா சொர்க்கத்துக்கு போமா இல்ல நரகத்துக்கு போமான்னு சில பேர் டவுட் இருக்கும். சின்ன வயசுல இருந்து நம்மள பயங்குத்தி வச்சிருக்கிறது என்னன்னா, வாழ்க்கையில நீ நிறைய நல்லது பண்ணனா நீ சொர்க்கத்துக்கு போவ, நீ கெட்டது பண்ணனா நீ நரகத்துக்கு போவ, நரகத்துக்கு போனா உன்னை எல்லாரும் போட்டு சித்திரவதை பண்ணுவாங்க, உன்னை யம தர்ம ராஜாலாம் சாவடிப்பாரு அப்படி இப்படின்னு நிறைய கதையை சொல்லியிருப்பாங்க. சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நம்ம செத்ததுக்கு அப்புறமே நம்ம உயிரோட தான் இருப்போமா. அதாவது சுத்தி பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க பேசுறதும் பாத்தீங்கன்னா நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும், அவங்க பேசுறது எல்லாமே அப்சர்வ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ இதுவும் ஷாக்கிங்கா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த உலகத்துல செத்து பொழைச்சுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட கேட்டதுக்கும் சில பல உண்மைகள்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்க செத்ததுக்கு அப்புறம் போயிட்டு கடவுளை மீட் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்குள்ளே இப்போ பல கேள்விகள் இருக்கும். சோ இன்னைக்கான வீடியோல ஆக்சுவலா செத்ததுக்கு அப்புறம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கிளியர் டீடைலா பார்க்கிறோம். நான் உங்க யுவராஜ். இன்னைக்கான வீடியோல வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் தி டெத். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் மெடிசன் சாப்பிட்டு இறந்து போயிடறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் அவனை காப்பாற்ற வருது. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு போக சொல்ல அவனோட ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா நின்றுடுச்சு. ஸோ அங்க இருக்கிற டாக்டர் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல ஓகே இந்த பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போயிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இந்த பையன் டபக்குன்னு ஏந்துட்டான். என்னடா இது, எல்லாருமே பார்த்தீங்கன்னா சர்ன்னு ஷாக் ஆயிட்டாங்க. செத்து போன ஒரு பையன் பார்த்தீங்கன்னா எப்படி உயிரோட ஏந்துக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக் இருக்கும். ஸோ ஆஃப்டரா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நர்ஸும் டாக்டரும் பேசிட்டு இருந்தாங்க பாருங்க. அவங்க பேசுறது அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்றான். அவங்க எல்லாமே சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய் என்னடா செத்த மாதிரி ஆக்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க தோணும். ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் என்னெல்லாம் கான்வர்சேஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த பையன் செத்துட்டான் அவ்வளோதான், அவங்க அப்பா அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. ஸோ இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாமே எழுந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் புட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வைக்கிறான். ஸோ அந்த ஆம்புலன்ஸ் எந்த சைடுலாம் போதோ அந்த ரைட்டு லெஃப்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே சொன்ன உடனே உண்மையிலே ஷாக் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையன் எப்படி செத்ததுக்கு அப்புறம் உயிரோட எழுந்தான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கத்துல இருந்தாலும் ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு கைஸ், அவர் பேர் பார்த்தீங்கன்னா சார்லஸ் ப்ரூஸ். அவர் என்னெல்லாம் பண்ணுவார்னா, இந்த செத்ததுக்கு அப்புறம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமா இருந்தாரு. செத்து பொழைச்சவங்களாம் இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. அவங்களா சொல்லதை வச்சு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஆக்சுவலா செத்ததுக்கு அப்புறம் இதுதான் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பேஷண்ட்ஸுமே அதை குறிப்பா சொன்னாங்க. இது எல்லாருக்குமே நடந்திருக்கு. ஸோ அப்படி அவர் சார்லஸ் கேட்டதுல அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சா. நம்ம செத்துட்டோமா இல்ல இன்னும் உயிரோட இருக்கிறோமா டவுட்டா இருக்குமா. அந்த மாதிரி டைம்ல அவங்களோட சோல் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட ஆத்மா உடம்ப விட்டு பிரிஞ்சு தனியா பாத்தீங்கன்னா அப்படியே பறக்கிற மாதிரி பீஸ்ஃபுல்லா ஃபீல் ஆகுமா. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கன்ஃபார்மாக சொன்னாங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறம் செத்தமா இல்லைன்னு ஃபர்ஸ்ட் ஆல் டவுட்டாக இருக்குமா. அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அவங்க ஆத்மா சோல் பார்த்தீங்கன்னா அந்த பாடி விட்டு பிரிஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்ல மிதக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குமா. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த விஷயத்தை எல்லாருமே வீட்டில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க வீட்டில் தெரிஞ்சவங்க யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா என் கனவுல அவங்க சொன்னாங்க, இதை பண்ண சொன்னாங்க, இல்லை அவங்க பேசுறது கேட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலா எங்க வீட்லயே நடந்திருக்கு. இந்த மாதிரி எங்க ஆயா ஒருத்தர் ரீசெண்டா செத்துட்டாங்க. அவங்க கனவுல பேசுனதா சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி உங்க வீட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி எந்த விஷயமே நாங்கள் கேள்விப்படல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நோன்னு சொல்லுங்க. அண்ட் தேர்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 32% பீப்புள்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களே போயிட்டு மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ நான் அவங்களையும் பார்த்தீங்கன்னா பார்த்தோம், அவங்க கிட்டேயும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுல சில பேரை போயிட்டு நாங்கள் பார்த்தோம். இந்த உலகத்துல இப்போதைக்கு அலைவு இருக்கு, செத்தவங்க அலைவுல இல்லாதவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சொர்க்கத்துல பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டை செத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரலாம் அந்த நாய் என்கிட்ட 500 ரூபாய் வாங்கினேன். இன்னும் பார்த்தீங்கன்னா தரல. நான் சொர்க்கத்துலயும் போய் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்பேன், விடமாட்டேன். அந்த ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெளிச்சம் வானத்துல இருந்து வருதான் பிளாஷா இவங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே செத்ததுக்கு அப்புறம் அப்படியே கூட்டிட்டு போகுது. என்னை எங்க கூட்டிட்டு போனே தெரியல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்க இருந்தோ ஒரு வெளிச்சம் வானத்துல இருந்து. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே என்னை இழுத்துன்னு போகுது. ஒருவேளை மேல இருக்கிற கடவுளை நம்மளை இழுத்துன்னு போறாரா கூட்டிட்டு போறாரா அந்த மாதிரி தெரிய மாட்டீங்கன்னா, ஒன்னு நரகமா இருக்கலாம், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சொர்க்கமா இருக்கலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சொல்ல வராங்க. அப்ப ஆக்சுவலா அது உண்மையா தான் இருக்கும்னு நானும் திங்க் பண்றேன். ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெளிச்சம் வேகமா அந்த வெளிச்சம் என்னை பார்த்து என்னை அப்படியே
கூட்டிட்டு போகுது. ஸோ அந்த டைம்ல வந்து நரகத்துக்கு போறோமா சொர்க்கத்துக்கு போறோமா அது வந்து எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அண்ட் 5th பாயிண்டா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு 30 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாதான். ஆனா என்ன ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இதுவரை என்னெல்லாம் நம்ம வந்து பார்த்தோமோ அது 30 செகண்ட்ல அப்படியே வந்து ரீவைன் ஆகுதா கைஸ். என்னெல்லாம் நம்ம நல்லது பண்ணோம், என்னெல்லாம் கெட்டது பண்ணோம், ஸோ என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து த்ரூ அவுட் நடந்திருக்கு. பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ கண்டஸ்டன்ட் வந்து வெளியே வந்தாங்கன்னா அந்த பிக் பாஸ் 100 நாள்ல 50 நாள் இருந்தாங்கன்னா அந்த 50 நாள்ல என்னெல்லாம் நடந்ததுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ரீவைன் காட்டுவாங்க தெரியுமா, வீடியோ போட்டு வர அன்னைக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செத்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து, ஸோ அது எல்லாமே 30 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரீவைனா தான் வேற லெவல்ல. சோ கைஸ் இப்ப பார்த்த இந்த 5 பாயிண்ட்டுமே கருட புராணால வந்து ஏசியன் பீரியட்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்து வியந்த இந்த 5 பாயிண்ட்ஸுமே அந்த புக்ல வந்து ஆல்ரெடி வந்து சொல்லப்பட்டிருக்கு கைஸ். சோ இந்த புக்கை பத்தி நீங்க நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நீங்க கேள்விப்படணும்னா இன்னைக்கே வாங்கி இல்லைன்னா நெட்ல போயிட்டு சர்ச் பண்ணி அந்த புக் வந்து படிச்சு பாருங்க. ஸோ ஆக்சுவலா அந்த புக்ல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கருப்பான ஒரு உருவம் பயங்கர ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. கண்ணு பார்த்தீங்கன்னா செவந்து போய் பயங்கர ரெட்டா இருக்கு. அவனோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நகமா இருக்கு. அந்த நகத்தை வச்சு நம்மள சாவடிக்கிறானா செத்ததுக்கு அப்புறம். பயங்கரமா இல்ல? ஸோ இது வந்து சும்மா சொல்றேன் நானே. அந்த புக்ல ஆக்சுவலா சொல்றேன் ஒரு 3 பாயிண்ட் வந்து சொல்றேன். அந்த 3 பாயிண்ட் என்னென்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்து சாவுன்றது வந்து ஒரு வேகமான ப்ராசஸ் கிடையாது. அது வந்து ரொம்ப பொறுமையான ஒரு விஷயமா. அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இப்ப செத்தவன உயிர் போயிடும் அதெல்லாம் வந்து கிடையாதான். பயங்கர ஸ்லோவான ஒரு ப்ராசஸ். இந்த உலகத்துல குழந்தை வந்து பிறக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய ப்ராசஸா இருக்கு, அது பெரியவன் ஆகுறதுக்கு. அதே மாதிரி சாவுறதும் பயங்கர டிலேயான ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கருட புராணால வந்து சொல்லப்படுது. செகண்ட் ப்ராசஸா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, செத்ததுக்கு அப்புறமும் நம்மளால வந்து மத்தவங்க கிட்ட வந்து பேச முடியும்னு சொல்றாங்க. அது கூட பாத்தீங்கன்னா நம்ம செத்ததுக்கு அப்புறமும் மத்தவங்க பேசுறாங்க பாத்தீங்களா, அதுவும் வந்து நம்மளால வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. சோ அவங்க ஆக்சுவலா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். வந்து நம்மளுக்கு அடிபட்டுச்சு, ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல டாக்டர் பேசுறதும் பாத்தீங்கன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து அப்சர்வ் ஆகுமா, அவங்க பேசுறதும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கேட்குமா. அதுதான் பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்டா வந்து சொல்றாங்க. தேர்டா என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, செத்ததுக்கு அப்புறம் நம்மளோட சோல் பாத்தீங்கன்னா பாடியை விட்டு பறந்து அது ஒரு பக்கத்துக்கு பாத்தீங்கன்னா தானா வந்து போயிடுமா. ஆனா நம்ம பாடி பாத்தீங்கன்னா அதே இடத்துல வந்து இருக்கும். சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 3 விஷயம் மட்டும்தான் கருட புராணால வந்து சொல்றாங்க. இப்போ 5 பாயிண்ட் செத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம கேட்டோம் பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே இந்த புக்ல வந்து சிம்பிளா வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நேரமா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம்ல. ஆக்சுவலா சயின்ஸ் வந்து என்னதான் சொல்ல வருதுன்னு இதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து செத்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹார்ட் பீட் வந்து ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல வர ரத்த ஓட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிரெயின் கனெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஷட் டவுன் ஆயிடும். ஏன்னா அதுக்கு வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து பாடிக்கு எல்லா இடத்துக்கும் வந்து போகாது. ஸோ அதனால ரத்த ஓட்டம் எல்லாமே வந்து கரெக்டாக போகாதனால நம்ம பாடி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சாவர ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போக ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட கை காலில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெத்துக்கு போயிடும். நம்ம செத்ததுக்கு அப்புறம் கூட நம்ம மூளை வந்து ஆக்டிவ்ல இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. 30 செகண்ட்ல இருந்து 2 மினிட்ஸ் உள்ள ஆக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. பிரெயினுக்கு தேவையான லிமிட்டடான ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா பிரெயின்ல ஆல்ரெடி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குமா. ஸோ ஆக்சுவலா நம்ம சார்லஸ் சொன்னார் பார்த்தீங்கன்னா சில பல பாயிண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கருட புராணால சொன்னாருன்னு பார்த்தீங்களா அந்த 3 பாயிண்ட், அந்த 3 பாயிண்ட் மட்டும்தான் ரியாலிட்டிக்கும் சயின்டிஸ்ட் சொல்லுறதுக்கும் மேட்ச் ஆகுது. ஸோ டெத் வந்து ஸ்லோ ப்ராசஸ்ன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டா. ஸோ அது வந்து உண்மையிலே வந்து டாக்டர்ஸும் வந்து சொல்றாங்க. ஆமா சாவுன்றது வந்து ஒரு ஸ்லோவான ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து சரியா போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டெத்து அதோட செயல்பாடுகளை வந்து இது பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஆனா என்ன ஒண்ணு அந்த பிரெயின் மட்டும் தான் வந்து அப்படியே வந்து இருக்கும். ஸோ அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, செத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பேசுறது வந்து என்னால வந்து இயர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி செத்ததுக்கு அப்புறமும் எல்லாரும் பேசுறது வந்து கேட்க முடியும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுவும் வந்து உண்மைதான். சயின்டிஸ்டும் ஸோ டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உண்மைதான் சொல்றாங்க. ஏன்னா நம்ம பிரெயின் தான் வந்து அலைவில் இருக்கு, உடம்பு மட்டும் தான் சாகுது. நம்ம மண்டை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து உயிரோட இருக்குல்ல. அந்த 2 மினிட்ஸ் அந்த செகண்ட். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களோட பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சப்போஸ் மறுபடியும் உயிர் வந்துச்சுன்னா அவங்க பேசுனது எல்லாமே அந்த பையன் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போக சொல்ல அவங்க பேசுனது எல்லாமே கேட்டது. மறுபடியும் ஏந்ததுக்கு அப்புறம் அவங்க பேசுனது எல்லாமே சொன்னான்னு சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே வந்து உண்மைன்னு சொல்றாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்டா கருட புராணம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்மா வந்து உடலை விட்டு பிரிஞ்சு காத்துல வந்து பறப்போம் அப்படி இப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து சயின்டிஸ்ட் வந்து ஃபேக்கு, அதெல்லாம் வந்து உண்மை கிடையாதுங்க, என்னங்க நீங்க அப்படி இப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த 2 பாயிண்ட் வந்து ஒத்து போகுதுன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த தேர்ட் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒத்து போகதான் செய்யும். ஸோ சயின்டிஸ்டுக்கு தெரியாம ஸோ டாக்டர்ஸுக்கு வேணா அது தெரியாம போகலாம். ஏன் 2 பாயிண்ட் ஒத்து போனா அந்த தேர்ட் பாயிண்ட்டும் அப்போ அதுவும் உண்மைதானே.
ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா டெத்தில் இருக்கிற எல்லா ப்ராசஸுமே. ஸோ இப்போ நல்லா இருந்த இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே ஒரு சில பல கேள்விகள் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக டெத்துக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் தான் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருக்கும் இந்த வீடியோ பார்த்ததுனால. இதோட சூப்பரான பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லுவேன். இல்லை இது போதுமா, இல்லை இதோட கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வேணும்னாலும் கூட சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்ட் 2 வந்து மேக் பண்ணி போடுவோம். ஸோ கைஸ், இதுதான் சயின்டிஃபிக்காக வைஸும் டெத்தில் இதுதான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கருட புராணால இதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த வேர்ல்டில் டெத்துக்கு அப்புறம் இந்த விஷயம்லாம் தான் நடக்கும். நான் வந்து செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு போவேன், சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கைஸ், மறக்காம நம்ம சேனல் வந்து இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சயின்டிஃபிக் வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும்.